ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நம்மளுடைய சேனல் ஒரு அவார்ட் கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 10 செகண்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் நம்ம உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி பாக்ஸ் இருக்கும், அடுத்து மொபைல் நம்பர் பாக்ஸ் இருக்கும். இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியவும் இங்கே உங்களுடைய மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ரெட் கலரில் ஓட் ஃபார் யூடியூப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிடக்கூடாது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும், செலக்ட் யுவர் ஃபேவரேட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 4வது ஆப்ஷன் ஃபேவரேட் எஜுகேஷனல் சேனல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஃபேவரேட் எஜுகேஷனல் சேனல் அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நாமினேட் ஆகிருக்கக்கூடிய சேனலுடைய லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கல்வி டியூப் அப்படின்னு இருக்கும். சரியா? அதுக்கு கீழே ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஓட் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஓட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேனலுக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஓட் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்பி வைங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம இந்த 12th பயாலஜிக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்டோடைய 2024 இந்த வருஷம் நடந்த ஒரிஜினலான அஃபிஷியல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபார் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே இருக்குது. சரியா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பேப்பர் இந்த வருஷம் நடந்தது தான். சரியா? ஸோ இதில் வந்து நமக்கு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் பயாலஜியில் பயோபாட்னி பயோசுவாலஜிக்கு எதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பயோபாட்னிலையும் பயோசுவாலஜிலையும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸை நீங்கள் தரோவாக படித்தாவே போதுமானது. அதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படித்தாவே போதும். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலான்னா இந்த பயாலஜியில் உங்களால் அபோவ் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் 100க்கு. சரியா? ஸோ அதனால் மறக்காமல் அந்த கொஷின் அந்த வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கல்வி டியூப்னு டைப் பண்ணாவே போதும், உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்னு போட்டுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? சரி, இப்போ இந்த கொஷின் வந்து நமக்கு மதுரை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ஸில் நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் மிட்டமோட 2024 கொஷின் பேப்பர் இந்த வருஷம் நடந்தது. இப்போ இதில் நம்ம சொன்ன கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ இந்த கொஷின்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சொன்ன கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க, 90 மார்க் மேலே எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பயோபாட்னியில் ஆன்சர் எனி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் எனி 2 கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 5th கொஷின் 6th கொஷின் 7th கொஷின் மூணுமே நம்ம சொன்ன கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா இந்த 5 6 7 இது மூணுமே நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2 2 மார்க் கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். சரியா? அடுத்து 3 மார்க் கொஷினில் 2 கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம 3 கொஷின் நம்ம சொன்ன கொஷின் வந்துருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீட்டம், வாட் இஸ் பாலி எம்ப்ரியானி, வாட் இஸ் மென்ட் பை அட்டாவிசம். இந்த 8 9 11 8வது கொஷின் 9வது கொஷின் 11வது கொஷின் இது மூணுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதே போல் 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 12th ஏ கொஷினும் நம்ம சொன்னது தான், பி கொஷினும் நம்ம சொன்னது தான். ஸோ ரெண்டு 5 மார்க்குமே நம்ம சொன்னதா. அப்போ 1 நம்ம என்ன பண்ணிடலாம்னா அட்டன் பண்ணிடலாம். அப்போ பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் 1 மார்க் நம்ம ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது பயோசுவாலஜி பாருங்க. பயோசுவாலஜியில் 2 மார்க்கில் இந்த 4th கொஷினும் 5th கொஷினும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அப்போ இந்த 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 3 மார்க்கில் அதே போல் தமிழ் மீடியம் கொஷின்லேயும் அதே தான். சரி, அந்த 2 கொஷினும் நம்ம சொன்ன முக்கியமான கொஷின். அடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மூணுமே நம்ம சொன்ன கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப 2 3 மார்க் கொஷின்ஸுமே என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஏயும் நம்ம சொன்னது தான், பியும் நம்ம சொன்னது தான். அப்படின்றப்ப எனி 1 தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அப்போ 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். அப்போ பயோசுவாலஜிலையும் நம்ம என்ன பண்ணிட முடியும், ஃபுல் மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்மளால் இந்த பயாலஜியில்
ஃபஸ்ட்டு மிட்டமில் உங்களால் 100க்கு 90 மார்க்குக்கு மேலே உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் தரோவாக படிச்சுக்கிறங்க. சரியா? ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்ம சேனலுக்கு ஓட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.